பூவினு கருங்களம் பொங்கு தாமரை கோவினு கருங்களம் கோட்டமல்லது ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் நாவினு கருங்கலம் நம சிவாயவே. பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய அனுகிரகமும் அற்புதமும் வார்த்தையால சொல்லிவிட முடியாது. பஞ்சாட்சரம் கிருதம் நித்தியம் மகாபாதக நாசனம். பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டே இரு, பஞ்சாட்சரத்தை சொல்லிண்டே இரு. எவ்வளவு பெரிய அபவாதங்கள் பண்ணியிருந்தால் கூட அதெல்லாம் நீக்கி விடுறது. பஞ்சாட்சரத்தினுடைய பெருமைய ஒரு க்ஷேத்திரத்தினுடைய ஒரு ஸ்தல புராணமும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷத்துவமும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது. கிருதயுகத்துல பிரம்மா விஷ்ணு, திரேதாயுகத்துல தூர்வாசர் இந்திரன், துவாபர யுகத்துல சம்ஹாரசீலன், கலியுகத்துல ஞானசம்பந்த பெருமான், கோச்சங்கச்சோழன். ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் அத்தனை விசேஷமா இருக்கு. அம்பர் பெரும் திருக்கோவில். அம்பல் இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னா, பூந்தோட்டத்திலேருந்து காரைக்கால் போகக்கூடிய வழியில இந்த க்ஷேத்திரம் இருக்கு. சாலையை ஒட்டி வலது பக்கத்துல இருக்கு. அழகான அரிசொல் ஆறு அப்படிங்கிற அரசலாருக்கு பக்கத்துல இருக்கு. நைமிஷாரண்யத்துல மகரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. நைமிஷாரண்யத்துல மகரிஷிகள் அப்பப்போ அவளுக்கு மனசுல ஏதாவது தோன்றத அதனுடைய சம்சயத்தை ஒரு கேள்வியா வினாவுவா. அதற்கு ஒருத்தர் பதில் சொல்வார். அப்படி யாருமே சொல்லாத போது அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய சூத பௌராணிகர் அதற்கு விளக்கம் கொடுப்பார். இப்படித்தான் 18 புராணமும் எல்லா விதமான சாஸ்திரங்களும் தோன்றின இடமே நைமிஷாரண்யம். நைமிஷாரண்யத்தை தரிசனம் பண்றதே அவ்வளவு விசேஷத்துவம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கைலாயத்துக்கு சமமான திவ்ய கஷேத்திரங்களை பட்டியலிட்டுண்டே வரத்தே இந்த பேரை சொல்றாராம். அம்பல் அப்படின்னு உடனே மகரிஷி நிறைய பேர் எழுந்து மயிர்கூச்சறியதான். ஒரு க்ஷேத்திரத்தினுடைய பேரை கேட்ட உடனே இந்த க்ஷேத்திரத்தினுடைய பேரை அவர் சொல்றதே பிரம்மபுரி, ஹம்பராம்பபுரி, மகாகாலபுரி, இந்திரபுரி, தட்சிண கைலாசம், மகாமேருவனம், இப்படி இந்த க்ஷேத்திரத்தினுடைய பேரை சொல்லிட்டு வரதே ரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறான். உடனே ரிஷிகள்லாம் சூத்த பௌராணிகரை பார்த்து இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொன்னா தேவையில்லையே அப்படின்னு உடனே அவருடைய கண்ணை மூடின்ற உடனே அவருக்கு சூத்த சம்ஹிதையில இருக்கக்கூடிய சில விவரணங்கள் கிடைக்கிறது. எப்படி இன்னைக்கு எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு கண் முடாடி சித்திர படமா கிடைக்கிறதோ அது மாதிரி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சது. மறுபடியும் ஹாஹாஹான்னு புலகாங்கிதப்பட்டு ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் கைலாய பர்வதத்துல சுவாமிய பூஜை பண்ணி நமஸ்காரம் என்னட்டு வாசப்படி தாண்ட. 2 பேருக்குமே மமகாரம், தான் தான் பெரியவன்கிற மமகாரம். வாசப்படியை தாண்டின உடனே பிரம்மா விஷ்ணுவையும் விஷ்ணு பிரம்மாவையும் பார்த்து நம்ம 2 பேருக்குள்ள யாரு பெரியவன் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறதே, சரி நம்ம யாரு பெரியவன்கிறத நாமளே கண்டுபிடிச்சுப்போம் அப்படின்னுட்டு இந்த மகாமேரு பர்வதத்தினுடைய அடியையும் முடியையும் யாரால தரிசிக்க முடிகிறதோ அவா பெரியவான்னா. உடனே பிரம்மாவாகப்பட்டவர் ஹம்ச ரூபம் கொண்டு அன்னப்பறவையாக உசரக்க பறக்கிற
மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் பாதாள லோகத்துல வராக ரூபம் கொண்டு போறார். இப்படி இவ தேடின வருஷ காலங்கள் எடுத்துட்டா 96,000 வருஷங்கள் தேடி இருக்கா. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 96,000 வருஷம் தேடியும் கண்டு கொள்ள முடியாதபடியான பரம்பொருள மகாவிஷ்ணு பேசாம விட்டுட்டார். ஆனால் பிரம்மாவாகப்பட்டவர் சிவ பூஜை முடிஞ்சு வந்த தாழம்பூவை பார்த்து எங்கேந்து வரேன்னு கேட்டாராம். சிவபெருமானுடைய சிரசிலேருந்து பூஜை முடிச்சு கீழே வரேன். உடனே தாழம்பூ அழைச்சுன்னு வந்து, இதோவா நான் சிவபெருமானுடைய சிரசை பார்த்தேன். சிவபெருமான் ஜோதி ரூபமாக்கி அவளுக்கு காட்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பொய் சொன்ன காரணத்தினால இதற்கு நிவர்த்தி, நீ அன்னப்பறவையாகவே கடவது அப்படி அன்னப்பறவையாக பிரம்மா எத்தனையோ க்ஷேத்திரங்கள் எத்தனையோ காலங்கள் கடந்து எந்த இடத்துல போய் எது கிடைக்கும் அப்படின்னு தேடி கடைசியா காவேரி நதி ஓடி வரக்கூடிய இடத்துல காவேரி நதியினுடைய உபநதியான அரிசல் ஆற்றை கடந்த உடனே அதுக்கு பொன்னிறம் கிடைச்சுதான். அந்த அன்னப்பறவைக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. உடனே அந்த அன்னப்பறவை தானே ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அந்த தீர்த்தத்துல மூழ்கி எழுந்த உடனே கைலாய பர்வதம் காட்சி கிடைச்சது. தன்னுடைய சுய வடிவத்தை அடைஞ்சார். அப்படி அன்னப்பறவை தன்னால் ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய தீர்த்தமே அம்பல்ங்கிற திவ்ய கஷேத்திரத்துல ஹம்ச புஷ்கரணி அப்படிங்கிற பெரும் பெருமையோட, தமிழ்ல அன்னமாம் பொய்கை அப்படிங்கிற பெயரோட அழகான ஒரு தீர்த்தம். பிரம்மா தன் சுய வடிவத்தை அடைஞ்ச உடனே கைலாயம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே திவ்யமான கணபதியோட சன்னதி, சுப்பிரமணியருடைய சன்னதி, சிவபெருமானுக்கு அழகான ஒரு மலை மீது ஏறி இருக்கக்கூடியதான ஒரு கோவில், அதற்கு மேல தன்னுடைய கரம் கொண்டு தன்னாலே ஏற்படுத்தப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய திருநாமத்தையே ஏற்க வேண்டும்னு வில்வதளத்தை சிவபெருமானுக்கு சாற்றி பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு அம்பாள் அழகா அந்த இடத்துல சிவபூஜை இந்த இடத்துல பண்ணுவதற்கு சக்தியான இடம்னு அம்பிகையே சிவபூஜை பண்ணின காரணத்தினால சிவமல்லிகாம்பிகைங்கிற அந்த திருநாமத்தோட சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு அங்க அம்பாள் அழகாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். சோமாஸ்கந்த கஷேத்திரம் அது. நடராஜர் விசேஷம். ஒரு சன்னதியும் இந்த இடத்துல விசேஷம். இப்படி பிரம்மாவினால ஆராதித்த கொண்டு வந்து தரப்பட்ட புண்ணிய கஷேத்திரம் இது. அதனாலேயே சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர், அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகை, தீர்த்தம் ஹம்ச புஷ்கரணி. அதை தவிர இன்னும் மற்ற 2 தீர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு இந்திர தீர்த்தம், ஒண்ணு சூழ தீர்த்தம். ஒரே ஒரு சுற்றுப்பிரகாரத்தோட கூட யானை ஏற முடியாதபடி கட்டக்கூடிய மாடக்கோவில் அமைப்புல கோச்சங்கச்சோழனால திருப்பணி செய்து தரப்பட்ட கடைசி சிவாலயம்ங்கிற பெரும் பெருமையோட கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவாலயம். இங்கேருந்து கூப்பிடுற தூரத்துல கடற்கரை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்தினுடைய மகத்துவம் பிரம்மாவுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினாரோ அதே மாதிரியே தான் மற்றொருக்கும் இங்க அனுகிரகம். ஒரு சந்தர்ப்பத்துல துர்வாச மகரிஷி ஆகாசத்திலேருந்து வர சிவபூஜை பண்ணிட்டு கையில ஒரு பக்கம் கமண்டலம், ஒரு பக்கத்துல ஜபமால், இதோட ஒரு தேவ கன்னிகை ரூபமா ஒரு மதலோலாங்கிற ஒரு ஸ்திரி துர்வாசரை பார்க்கிறான். இவ்வளவு அழகான்னா துர்வாசருக்கு கோபம் துட்டு, என்ன பார்த்து அழகாங்கிறீங்க, நானே தொங்கு கனமா இருக்கேன், தாடியோட இருக்கேன், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் புத்திர பாக்கியத்தை கூட இல்லை. அவர் கோபம் துட்டு அசுர குழந்தைகளை பெருப்பாயாக கிளம்பிவிட்டோம். பார்த்தாலே ஒரு ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு உடனே 2 குழந்தை ஆகாசத்தில் அம்பரத்தில் பார்த்த காரணத்தால் அம்பன் அம்பரன்கிற பெயரோட அந்த ஸ்திரி அந்த 2 குழந்தைய கைவரப்பெற்று பலவிதமான மந்திர உபதேசங்களை பண்ணி அவளை தபஸ் இருக்க சொல்லி சிவபெருமான் கிட்டேயே அளப்பரிய வரங்களை அடைய வேண்டும்னு பிரார்த்தித்தார். சுக்கராச்சாரியருடைய அனுகூலத்தோட இவா 2 பேரும் எல்லாரையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அளப்பரிய வரங்கள் அம்பன் அம்பரன். துர்வாசர் இங்க வந்து சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சார். பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், அவசரப்பட்டுவிட்டேன்னு இங்க சிவபூஜை பண்றார். இந்த க்ஷேத்திரத்துல அம்பல்ங்கிற இந்த திவ்ய க்ஷேத்திரத்துல சிவபெருமான்
துர்வாசனுக்கு அனுகிரகம் பண்ணி கவலைப்படாத, நானே எல்லாவற்றிற்கும் காரண காரிதமா இருப்பேன்னு காளிமாதேவியை கூப்பிட்டு மகாவிஷ்ணுவை கூட அனுப்பி நீங்க 2 பேரும் போய் 2 பேரும் சம்பாரம் பண்ணிட்டு வாங்க. மகாவிஷ்ணு கிழரூபம் எடுத்து மகாகாளி கன்யா ரூபத்தோட இந்த 2 அசுராளுக்கு முன்னாடி போய் நிக்கிறத 2 அசுராலும் இந்த கன்னியனுடைய அடங்கலை மயங்கி போய் நாங்க 2 பேரும் இந்த கன்னியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம்னாராம். கிழரூபத்துல வந்தவர் சொன்னாராம், 2 பேர் இல்லப்பா, யாரோ ஒருத்தர் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கண்ணா. 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டா ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போனான். அம்பன்னு பேரு. அம்பரன் கிட்டக்க வந்தான். அம்பாள் தன்னுடைய சுய வடிவத்தோட, தெற்றிப்பல்களோட, அஷ்டபுஜங்களோட, கண் பெருசாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தோட, ரத்த வர்ணத்தோட, கையில சூலத்தோட அவனை சம்ஹாரம் பண்ணினான். அப்படி அவனை சம்ஹாரம் பண்ணின அந்த தேவிதான் பக்கத்துல அம்பகரத்தூர்ங்கிற திவ்ய கஷேத்திரத்துல அவனை சம்ஹாரம் பண்றதே, அவன் பூமியில விடர்த்தே அவனுக்கு புத்தி வந்து என்னோட பெயர்னாலேயே இந்த க்ஷேத்திரம் விளங்கணும்னு அவன் கேட்டுக்கொண்டான். அதனால் அந்த திவ்ய கஷேத்திரம் அம்பகரத்தூர் அப்படின்னு திருநள்ளாறு போற வெளியில இருக்கக்கூடிய மகாகாளியினுடைய சன்னதி. அப்பேற்பட்ட அந்த மகாகாளி பூஜை பண்ண சிவக்ஷேத்திரமே இது. இந்த அசுரனுடைய பேரே அந்த இடத்துல இருக்கு. இந்த ஆகாசத்துல பிறந்ததுனாலேயே இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு அம்பல் அப்படின்னு பேரு. அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அம்பகரத்தூருங்கிற திவ்யக்ஷேத்திரத்துக்கு காரணமும் இந்த சிவாலயமா இருக்கு. மகாகாளி, துர்வாசர், மகாவிஷ்ணு, பிரம்மா இவற்றோட மட்டும் கிடையாது. இந்த திவ்யக்ஷேத்திரத்தை யார் யாரெல்லாம் அடைகிறாரோ அவனுக்கெல்லாம் அனுகிரகத்தையும் அற்புதத்தையும் தருவதற்குறித்தான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துலதான் 63 சோமயாகம் பண்ணி பகவானை பார்த்த சோமாசிமாரநாதனாருடைய திவ்ய கஷேத்திரம். இந்த திவ்ய கஷேத்திரத்துலதான் அவர் ஜனித்தார். அவருடைய சன்னதி இருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனேயே அழகான வன்னி மரம் இருக்கு. வன்னி மரமே ஸ்தல விருட்சமா இருக்கு. பெரிய நந்தி இருக்கு. பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உள்ள மலை மேல ஏறி போகிறதே ஒரு பரமானந்தம் உண்டாகும். இப்படிதான் உண்டான ஒரு திவ்ய கஷேத்திரம். ஞான சம்பந்தரால போற்றி புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியப்பது. விமலன்கிற அந்தரன் பற்பல க்ஷேத்திரங்கள் காசியிலேருந்து கிளம்பி வரான். அவன் இந்த திவ்யக்ஷேத்திரம் வந்து அடைஞ்ச உடனேயே சுவாமி அவனுக்கு கைலாயமா காட்சி கொடுத்தாராம். ஆச்சரியப்பட்டு விட்டான். அதனால இந்த திவ்யக்ஷேத்திரத்தையே இருந்து முக்தி பெற்றான். சுகந்த குந்தலாம்பிகை வரப்பிரசாதி பற்பல வரங்களை தருவது. இதை தவிர சம்ஹார சீலன்கிற அசுரன் 14 புவனங்களை துவம்சம் பண்றதே. தேவேந்திரன் போய் சிவபெருமான் பிரார்த்தனை பண்றதே. சிவபெருமான் அழகான வடிவம் கொண்டு தன்னுடைய திரிசூலத்தால் அவனை சம்ஹாரம் பண்ணினார். சூல தீர்த்தம் இருக்கு. சிவபெருமான் இங்க வந்த பைரவ ரூபத்தோட கூட இங்கேயே தங்கி விட்டார். அப்படி அழகாக இருக்கக்கூடிய சட்டநாதருடைய சன்னதி இந்த இடத்துல ரொம்ப விசேஷமா சிலாகித்து சொல்லுவதற்கு உரித்தானதா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தேவேந்திரன் பூஜை பண்ணதுனால இந்திர தீர்த்தம், இப்படி இந்திர தீர்த்தம், ஹம்ச தீர்த்தம், சூல தீர்த்தம்னு 3 தீர்த்தங்களும் அழகான ஒரு ஆலயமும் அற்புதமான சன்னதியும் ஒருங்கே அமையப்பெற்ற பிரம்மபுரீஸ்வரர். அவரை நினைக்கிறதே, பேசுறதே, சொல்றதே நமக்கெல்லாம் ஆனந்தம் ஏற்படுறது. இப்படி ஆனந்தத்தை தருவதற்கு குறித்தான திவ்யக்ஷேத்திரம். அவசியம் வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் தங்கி இருந்து சிவபூஜை பண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்ணுவதற்கு குறித்தான ஒரு ஸ்தலமாக இது அமைஞ்சிருக்கு. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். அத்தனை பேருக்கும் அனுகிரகம். ஓம் நம சிவாய.